பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூரை இந்தியா நடத்தியது. அதிலும் குறிப்பாக பயங்கரவாத முகாம்கள் எங்கெங்கு இருக்கிறதோ அதனை குறிவைத்து துல்லியமாக ஒரு தாக்குதலை நடத்தியது. எல்லா நேரத்திலும் இந்தியா சொல்லக்கூடியது பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு தாக்குதலைத்தான், பதிலடியைத்தான் இந்தியா முன்னெடுத்திருக்கிறது அப்படின்ற வகையில். ஆனால் நேற்று இரவிலிருந்து தொடர்ச்சியாக பாகிஸ்தான் இராணுவமும் பயங்கரவாத அமைப்புகளும் அத்துமீறிய தாக்குதல்களை, எல்லை தாண்டிய தாக்குதல்களை, இந்திய இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல்களை முன்னெடுத்தார்கள். ஆனால் தக்க பதிலடியை இந்தியா வழங்கி இருக்கிறது. இந்திய இராணுவத்தின் முப்படைகளும் களத்தில் இறங்கி பாகிஸ்தான் எடுத்த தாக்குதல்களுக்கு தக்க பதிலடி, முன்னெதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் அத்துமீறிய தாக்குதல்கள் இருந்தாலும் இந்திய ராணுவம் அவ்வப்போது தங்களுடைய தக்க பதிலடியை கொடுத்து பாகிஸ்தானை நிலைகுலைய செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றதான் களத்திலிருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கிறது. தொடர்ந்து அந்த டைம்லைன் படி என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத ஸ்கிரீன்லையும் ஒரு டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுடைய குடியிருப்புகளை குறிவைத்தே பாகிஸ்தான் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் இந்தியா மேற்கொண்ட எந்த விதமான பதிலடி தாக்குதலையும் பொதுமக்களை குறிவைக்கல, பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படலை அப்படின்றத ஆதாரபூர்வமாக இந்தியா நிரூபித்திருக்கிறது. ஆனால் தொடர்ந்து பாகிஸ்தான் பொய் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறது. முன்னம் எப்போதோ நடந்த விபத்துகள் தொடர்பான வீடியோக்களை வெளியிட்டு இந்தியா நடத்திய தாக்குதல் அப்படின்ற பொய் பிரச்சாரத்தை ஒரு பொய் பரப்பியாக பாகிஸ்தான் உலக அரங்கத்தில் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டுட்டு இருக்கு. ஆனால் இந்தியா ஒவ்வொரு தருணத்திலும் என்னென்ன பதிலடி மேற்கொள்ளப்பட்டது, அது எவ்வாறு, எப்படி, துல்லியமாக, யாருக்கு அதில் பாதிப்பு அப்படின்ற விவரங்கள் முதற்கொண்டு பகிர்ந்து கொண்டு வருகிறது. தொடர்ச்சியாக இன்னும் சில மணி நேரங்களில் அதிகாரப்பூர்வமான ஆலோசனைகளை இந்திய உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அமைச்சர்களும் மேற்கொள்ள இருக்கிறார்கள். பிரதமர் மோடி அவர்களும் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது அப்படின்றத இனி வரக்கூடிய நேரங்களில் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். தொடர்ச்சியாக எம்முடைய செய்தியாளர்களும் விவரங்களை வழங்கி கொண்டு இருக்கிறாங்க. இதற்கு இடையில் ஒரு அண்மை தகவலாக என்ன இருக்குது அப்படின்னா, அதாவது பல்வேறு வெளிநாட்டு வீரர்களும் இந்த தருணத்தில் இந்தியாவில் இருந்து IPL தொடர்களில் தொடர்ச்சியாக விளையாடிட்டு இருக்காங்க. அது தொடர்பான முக்கிய முடிவு ஏதாவது வெளியாகுமா அப்படின்னு கடந்த சில நாட்களாகவே ஒரு கேள்வி நிலவை கொண்டு இருந்தது. அந்த வகையில் தரம்சாலாவில் இருக்கக்கூடிய வீரர்களை சிறப்பு ரயில் மூலமாக டெல்லிக்கு அழைத்து வர BCCI ஏற்பாடு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த ஒரு பதற்றமான சூழலில் IPL போட்டிகள் தொடர்ந்து நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்தே நீடித்து வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். வெளிநாட்டு வீரர்கள் அவரவர் சொந்த நாடுகளுக்கு அழைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுவதாகவும், இந்த நிலையில் தரம்சாலாவில் ஒரு மேட்ச் தொடர்பாக இருந்த அங்கே இருந்த வீரர்களை பத்திரமாக BCCI அங்கிருந்து அழைத்து டெல்லி அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இது தொடர்பான போட்டிகள் நடைபெறுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் தொடர்ந்து நீடித்து தான் வருகிறது. அதற்கான முடிவுகள் இன்று எட்டப்படும் அப்படின்னே நம்மளும் எதிர்பார்க்கலாம். தொடர்ச்சியாக நம்முடைய செய்தியாளர் வெங்கட்டும் இணைப்பில் இருக்கிறார், அவர்கிட்டையும் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கு முன்னதாக தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த IPL குறித்தான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அஜய். முன்னதாகவே இந்த IPL தொடர்பான இது நடக்குமா, இல்லை பதற்றமான சூழல் இருக்குது, வீரர்களோட பாதுகாப்பு எப்படி இருக்கும், பல கேள்விகள் இருந்தது. இந்தியா பாதுகாப்பை உறுதி செய்து இருந்தாலும் இந்த பதற்றமான சூழலில் இந்த விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. இன்னைக்கு இது தொடர்பான முடிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாமா, இல்லை வேறு இடத்திற்கு ஏதாவது இதை ஷிஃப்ட் பண்ணுவாங்களா, என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அஜய்? நிச்சயமாக இந்த பயங்கரம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை வெற்றிகரமா நடத்தி கொண்டு வருது. இதனால எல்லையில பதற்றமான ஒரு சூழல் நிலை வருவதனால பல விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. நேற்றைய போட்டி கூட, இந்த நேற்றைய IPL போட்டி இமாச்சல் பிரதேச மாநிலம் தர்மசாலாவில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கும் போதே பாதியில அந்த போர் தாக்குதல் காரணமாக பாதியிலே நிறுத்தப்பட்டு போட்டியானது கைவிடப்பட்டது. அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாரையுமே அரசு சார்பில் வந்தே பாரத் ரயில் மூலமா ஏற்றப்பட்டு டெல்லிக்கு பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் மீதம் இருக்கக்கூடிய போட்டிகள் நடைபெறுமா என்ற ஒரு சந்தேகங்களையும் ஏற்பட்டிருக்கிறது. முழுவதுமாகவே IPL போட்டிகளை ரத்து செய்ய BCCI ஆலோசனை செய்வதாகவும் தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இது மட்டும் இல்லாம இந்தியாவிற்கு IPL போட்டியில் விளையாடுவதற்காக இந்தியா வந்திருக்கக்கூடிய வெளிநாட்டு வீரர்களை வெளிநாடுகள் அந்தந்த நாடுகள் தங்கள் வீரர்களை மீண்டும் நாட்டிற்கு வந்து வருமாறு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வரவில்லை என்றாலும் கூட பல்வேறு செய்தி நிறுவனங்கள் இந்த செய்தியையும் வெளியிட்டு வருகின்றது. குறிப்பாக IPL விளையாட்டை காட்டிலும் வீரர்களின் பாதுகாப்பு முக்கியம் என்பதில் BCCI தொடர்ந்து காரணம் காட்டி வருகிறது. குறிப்பாக இந்த
காஷ்மீரில் இருக்கக்கூடிய பகல்காம் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் ஆபரேஷன் சிந்தூர் என்ற ஒரு தாக்குதலையும் இந்தியா தொடர்ந்து நடத்தி வருகிறது. நேற்று இரவு கூட பல்வேறு இடங்களில் இந்த தாக்குதல் என்பது நடைபெற்றது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப் என்ற மாநிலங்களிலெல்லாம் தொடர்ந்து இந்த தாக்குதல் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில இங்க பஞ்சாப்ல குறிப்பா நாளைய போட்டியும் இருந்து வருகிறது. அதாவது மே 14ஆம் தேதி இருந்த டெல்லி மும்பை பஞ்சாப் அணிகளுக்கு இடையிலான போட்டி கூட தர்மசாலாவிலிருந்து அகமதாபாத்துக்கு மாற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில நேற்றைய போட்டியும் இந்த தாக்குதல் காரணமாக ஒரு தடை ஏற்பட்டது. இதன் காரணமாக வரவிருக்கக்கூடிய போட்டிகளை நடத்தலாமா வேணாமா என்பதையும் பிசிசிஐ ஆலோசனையில ஈடுபட்டுள்ளது. இது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மேக்சிமம் இன்றுக்குள்ள வர வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக இந்த வெளிநாட்டு வீரர்கள் இந்தியா வந்திருக்கக்கூடிய வெளிநாட்டு வீரர்களுக்கு வெளிநாடுகள் தங்கள் அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறது. பாதுகாப்பாக நாடு திரும்பவும் அறிவிப்பு வெளியிட்டதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது.